அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்றும் இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகம், சுக்கிராதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 3 கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாகவும், குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக அமர்வதால் உங்களின் ஒவ்வொரு முயற்சி செயல்பாட்டிலும் முன்னேற்றம் பெறுவீர்கள். பணியிடத்திலும் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெற்றிடலாம். இந்த மாதத்தில் உங்களின் வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும். வருவாய் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உங்களின் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழலும் உருவாகும். மேலும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்கிறது. மேலும் ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தை தருகிறார். இதன் காரணமாக எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலம். குடும்பத்தில் மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவு பணவரவு ஏற்படும். செலவுகளும் குறைவாகவே இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. புதிய நபர்களின் தொடர்பால் நன்மைகளும் உண்டாகும். வருமானம் பெருகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலை ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் வெற்றிகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விடவும் அதிகளவு லாபம் கிடைக்க கடுமையான முயற்சிகளையும் செய்வீர்கள். இதுவரை தொழிலில் இருந்து வந்த எதிரிகளின் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் கணிசமாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்கள் இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்.
அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபாதிபதி சூரிய பகவானால் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வரவேண்டிய பணமும் வரும். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடையும் விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடமும் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகள் ஏற்படும். விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும். நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மையை செய்ய காத்திருக்கின்றார்கள். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகளும் இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். தேங்கியிருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரமும் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்கும். புதிய பொருட்களும் சேரும். குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். எதிர்பார்த்த நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக திகழப் போகிறது. ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். செயல்கள் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள். புதிய பொருட்கள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். அடிமட்ட பணியாளர்கள், சிறு வியாபாரிகள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும். பணவரவும் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை பொருட்கள் இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும். அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 3, 6, 9, 12 மற்றும் 15. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.